அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் அல்ல. நான் கற்றுக் கொடுப்பது அனைத்தும் நீங்கள் கற்றுக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஆக்சுவலாக நாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் பையர். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸை ஏன் எல்லோரும் ஹோல்டு பண்ணுறீங்க? லாஸை என்றைக்குமே ஹோல்டு பண்ணக்கூடாது. நாம் இருக்கிறது ஹை ரிஸ்க்கு அண்ட் ஹை ரிவார்டு இருக்குது. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேடிங்குள்ளே போய் என்ட்ரி கொடுக்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எவ்வளோ லாஸு வேணும்னு முதல்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. லாபம் எவ்வளோ வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. லாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. எனக்கு இன்றைக்கி 3000 தான் லாஸ் வேணும்னா 3000 லாஸை பார்த்தா புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. அடுத்த நாள் பார்த்துக்கலாம். லாஸை ரீகவர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மீண்டும் போய் உங்கள் டோட்டல் கேபிட்டலே காலி பண்ணிடுறீங்க. சரிங்களா? இந்த ட்ரேடிங்கில் உங்களை கொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேடு. உங்களுடைய மைண்ட் செட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக மைண்ட் செட்டை வச்சுக்கணும். சரிங்களா? ட்ரேடிங் ரூல்ஸை முதல்ல ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேடு தான் எடுக்கணும். 3 ட்ரேட்னா 3 ட்ரேடு தான் எடுக்கணும். ஒரு ட்ரேடுக்கு 1000 லாஸ்னா 1000 தான் லாஸ் எடுக்கணும். பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்து என்ட்ரி கொடுக்கணும். போனவுடனே 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் நம்ம என்ட்ரி கொடுத்தீங்கன்னா வெற்றி செஞ்சு விட்ருவான். மார்க்கெட் இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லைங்க. மார்க்கெட்டு மூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ப்ரீமியமில் மூவ்மெண்ட்டே இல்லை. 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் இண்டெக்ஸில் ஏற்றினாலும் ப்ரீமியமில் ஒரு 10 ரூபா 20 ரூபா ஏற்ற மாட்டேங்கிறான். இருந்தாலும் சம்பாதிக்க வேண்டியவர்கள் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இது எதனால் சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ட்ரேடிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் இருக்காங்க. சரிங்களா? ட்ரேடிங் டைமை ஃபாலோ பண்ணுறாங்க. மணி மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க. அவங்களோட எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மார்க்கெட் உங்களோட எமோஷ்னல் கூட தான் விளையாடும். சரிங்களா? நீங்கள் என்ட்ரி பண்ணுற இடத்துலேருந்து நீங்கள் எவ்வளோ வரைக்கும் லாஸு போனால் நீங்கள் பயப்படுங்களோ அந்த வரைக்கும் லாஸு கொண்டு போவோம். சரிங்களா? நீங்கள் என்ட்ரி கொடுக்கக்கூடிய இடம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டும் கரெக்டாக இருக்கும். ஆரம்பம் தவறாக இருந்தால் உங்களுடைய ப்ராஃபிட்டும் தவறாக தான் இருக்கும். சார் ஒரு 10,000 முதலீடு போட்டால் நீங்கள் எவ்வளோ சார் சம்பாதிப்பீங்க? நார்மலாக ஒரு பிஸ்னஸில் ஒரு நாளைக்கு ஒரு 100 ஒரு 200 சம்பாதிப்பீங்களா? ஒரு 10,000 முதலீடு போட்டால் ஒரு பொட்டி கடை வச்சிங்கன்னா. ஆனால் ட்ரேடிங்கில் வந்தால் மட்டும் ஏன் சார் 10,000 போட்டு 10,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? 10,000 முதலீடு போட்டால் ஒரு 500 பத்தாதுங்களா? 500 போதும்னு நினைங்க சார். 500 10,000 வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு 500 இன்றைக்கி போதும் அப்படின்னு நினைங்க. 500 எடுத்து வச்சுட்டு ஒரு மாதத்துக்கு அது 10,000 வந்துடும் சார். சரிங்களா? எதுவுமே ஒரு பிளான் பண்ணி பொறுமையாக படித்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ட்ரேடிங்கில் வரணும். லக்குன்னு எத்தனை நாள் லக்கு உங்களுக்கு கை கொடுக்கும்? சரிங்களா? ஒரு நாளைக்கு 500 போதுன்னா 500 வெளியே வந்துடணுங்க. அதுக்கப்புறம் ட்ரேடிங்குள்ளேயே போகக்கூடாது. சார்ட்டை வச்சு பார்க்குறது, திரும்ப அனலைஸ் பண்ணுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்த நாள் தான் உள்ளே வரணும். அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங்குள்ளே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குள்ளே இறங்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட ட்ரெண்டை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு மார்க்கெட் ட்ரெண்டு கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கான், எப்படினாலும் இறங்கினா ஏரியா தான் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் போனீங்கனாலோ இண்டெக்ஸில் மூவ்மெண்ட் இருந்தாலும் ப்ரீமியம் மூவ்மெண்ட் இருக்காது. மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அந்த பக்கம் தான் மூவ்மெண்ட்டு ப்ரீமியம்லாம் நல்லா இருக்கும். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் சைடு எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட் நல்லபடியாக புக் பண்ண முடியும். மார்க்கெட்டுங்கிறது ஜிக்ஸாக் தான். மார்க்கெட் ஏறும் இறங்கும். நீங்கள் இறங்குற டைமில் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ளஸில் இருக்கும்போது புட் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இண்டெக்ஸில் இறங்கினாலும் ப்ரீமியம் ஏறவே ஏறாது. மார்க்கெட் ட்ரெண்டை தெரிஞ்சு மார்க்கெட்டு கூட ஓட கற்றுக்குங்க. மார்க்கெட்டு கூட போய் சண்டை போட்டுட்ருக்காதீங்க. சரிங்களா? நாம் பணம் சம்பாதிக்க தான் இதுக்குள்ளே வந்திருக்குமே தவிர பணத்தை இழக்கிறதுக்கு யாரும் இதுக்குள்ளே வரல. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குங்க. மார்க்கெட் ட்ரெண்டை எப்படி பார்க்கணும், மார்க்கெட்டு என்னென்ன பண்ணணும், இறங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வாட்ச் பண்ணணும், கிஃப்ட் நிஃப்டி பார்க்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கணும், குளோபல் மார்க்கெட்டை பார்க்கணும், நியூஸை பார்க்கணும். நியூஸ் பேஸ் மூலமாக திங்கக்கிழமை நியூஸ் பேஸ் மூலமாக தான் மார்க்கெட்டே ரன்னிங் ஆகும். மார்க்கெட்டில் யார் யார் இருக்காங்க? கால் பையர்ஸு, கால் செல்லர்ஸு, புட்டு பையர்ஸு, புட்டு செல்லர்ஸு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எஃப்ஐஏ இருக்காங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, டிஏ இருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய என்ட்ரி ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணாமல் சார்ட்டை வச்சு பேப்பரில் ட்ரேட் பண்ணுங்கள்.
சார் நான் என்ட்ரி கொடுக்குற இடத்துலேருந்து எப்போவுமே ஸ்டாப் லாஸ் அடிச்சிடறேன் சார், ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுறேன் சார். நீங்கள் ஏன் சார் ஸ்டாப் லாஸில் என்ட்ரி கொடுக்கல? ஸ்டாப் லாஸில் போய் என்ட்ரி கொடுங்க சார். நம்ம என்ட்ரி எடுத்தாலே ஸ்டாப் லாஸ் அடிச்சிடறான் சார் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் என்ட்ரி எடுத்த மாதிரி பேப்பரில் எழுதி வச்சுக்கிங்க. அவன் ஸ்டாப் லாஸ் வந்து அடித்த பிறகு அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுங்க. மார்க்கெட்டு கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு 500 ரூபா தான் சம்பாதிக்க முடியும்னா 500 ரூபா தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். நீங்கள் அதை விட பெருசாலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. சரிங்களா? ஒரு நாளைக்கு 3 ட்ரேடுனா 3 ட்ரேடு தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ட்ரேடிங் டைம் 9:15லேருந்து 10:30 மணினா அதுக்குள்ளே தான் ட்ரேடு பண்ணணும். மத்தியானம் 1 மணிக்கு மேலே வாய்ப்பு கிடைத்தால் எடுக்கணும், இல்லைனா விட்டுறணும். இந்த மாதிரி ட்ரேடிங் ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் செய்யுங்க ஃபஸ்ட்டு. ஒருத்தர் ட்ரேடிங்குள்ளே புதுசாக வந்து வராரு அப்படின்னா ஒரு 6 மாதமாவது மினிமம் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒரு ஒழுக்கமாக இருக்கணும். கோயில் எதுக்கு வச்சுருக்காங்க தெரியுங்களா? அனைவரும் உடலையும் மனதையும் சுத்தமாக வச்சுருக்கிறது தான் கோயில். ஒரு மன திருப்திக்கு தான் போகிறதுக்கு தான் கோயில். அந்த மாதிரி வந்து ட்ரேடிங்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒழுக்கமாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனசக்தி வேணும். ஐயோ சார் 2000 ரூபாய் லாஸ் ஆகி போச்சு சார், பேனிக் ஆகக்கூடாது. நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம், எங்கே போய்ட போகுது? சரிங்களா? ஆனால் ஓவர் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா பெருசாக லாஸ் ஆகி போச்சுன்னா நீங்கள் அதை ரீகவர் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சின்ன லாஸ் எல்லாம் ஈஸியாக ரீகவர் பண்ணிடலாம். சரிங்களா? என்னடா சார் எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் மட்டுமே தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.